கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வி. சுதாகர் போட்டியிடும் நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தண்டலம் பகுதியில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வி. சுதாகர் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS விஜயகுமார் தலைமையில் தண்டலம் பகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய KS விஜயகுமார், திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் அடையவில்லை என்றும், கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடன் சுமை தமிழகத்தின் மீது விழுந்துள்ளதாகவும் விமர்சித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பொறுப்பாளர் வினோத், ஒன்றிய செயலாளர்கள் VP வேதகிரி, கோதண்டன், TC மகேந்திரன், PM பிரசாத் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சித்தது என்றெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நமக்கு எல்லாம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு என்ன வளர்ச்சி இருக்கிறது சொன்னால், ஏற்கனவே நம்ம 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பெற்ற கடன் 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு. ஆனால் 2021 தேர்தல் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை தான் பெற்றிருக்காங்க. 25 ஆண்டுகள் பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டாலும் எல்லாம் சேர்ந்து பெற்ற கடன் 5 லட்சம் கோடி. ஆனா இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 5 ஆண்டு மட்டும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 10,50,000 கோடிகள் இன்றைக்கு கடனாக தான் இருக்கிறது. சரி, இதெல்லாம் கொண்டது மாநிலத்தை டெவலப் பண்ண வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 2021 எப்படி எடப்பாடியார் விட்டு சேர்ந்த தமிழ்நாடு இன்றைக்கு 2027 அப்படியே